ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. எஸ்டர்டே தான் வந்தது. அதாவது 25/4 ஓகேங்களா. அன்றைக்கி வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம் வந்து நமக்கு எப்போ சொல்லியிருக்காங்க, 12/7 ஜூலை மாதம். இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 13/7 அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. இப்போ 12/7 ஒரு நாள் பிஃபோராகவே நமக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்து சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. குரூப் 4 சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணியே வந்து 4 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது ஓகேங்களா. குரூப் 4 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ஜிஎஸ்சில் வந்து ஒரு சில மாற்றங்கள் தான் இருக்குது. தமிழ் தான் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸாக இருக்கிற உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ ரிவிஷன் மூடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசாக படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியணும், குரூப் 4 சிலபஸ் தெரியணும். இந்த குரூப் 4 சிலபஸ் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி வந்து இந்த ஒரு 75 டேஸ் தான் நமக்கு இருக்குது ஓகேங்களா. ஒரு 75 டேஸில் நம்ம வந்து எப்படி வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பிகினர்ஸ் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறது, இந்த விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி, அந்த குரூப் 4 சிலபஸ் நியூ சிலபஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது எங்கெல்லாம் படிக்கணும் புக்கில் அப்படின்ற கண்டென்ட்டு பார்க்க போகிறோம். தென் வந்து தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, ஜிஎஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, மேக்ஸுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னு ஒரு ஸ்டடி பிளான் ஓகேங்களா. எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஷின் கேட்பாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இல்லை நான் எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த விஷயம்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இது ஒரு ஐடியாவோ உங்களுக்கு தரும் ஓகேங்களா. நம்ம எப்படிலாம் படிக்கலாம், எப்படி வந்து டைம் சேவ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம், எந்த ஏரியாலாம் ஃபஸ்ட்டு படித்தா நமக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்ற போல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் அது போல் 95+ எப்படி எடுக்கிறது, ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா 75 கொஷினுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா 60 above எடுக்கிறது, தென் மேக்ஸில் வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 25க்கு 22 அது மாதிரி போடுறது, இது போல் ஒரு சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. முதல்ல நம்ம வந்து சிலபஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் வேர் டு ஸ்டடி சொல்லிடுறேன், ஸ்டடி பிளான் சொல்லிடுறேன், தென் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், இந்த தமிழ் ஜிஎஸ் மேக்ஸில் நம்ம மார்க் அதிகமாக எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும், இது போல் விஷயங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வீடியோவாக தரேன் இல்லைங்களா, அந்த பிடிஎஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுவேன். அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு சிலபஸ்னு பார்த்திங்கன்னா பகுதி ஆண் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ். இங்கே 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சில கொஷின்லாம் வெளியிலிருந்தும் வருது ஓகேங்களா, டிகிரி லெவல்லையும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 11th 12th வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கவர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 10th வரைக்கும் கவர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதாவது ஜிஎஸ்சில் நான் சோசியல் சயின்ஸ் புக்கு 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்கை வந்து நீங்கள் படிக்கணும். அதுலேயும் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது 10th புக்கு. 10th புக்கில் மட்டுமே உங்களுக்கு 75% ஆஃப் சிலபஸ் வந்து ஜிஎஸ்சில் கவர் ஆகும். அதாவது நான் எல்லா யூனிட்டுமே சொல்கிறேன் ஓகேங்களா. ஜாகிரஃபியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐஎன்எம்மாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இதுபோல் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10th கவர் ஆகும். அதை விட்டுட்டிங்கன்னா 11th 12th ஒரு சில பாடங்கள் நாம் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். என்ன அனலைஸ் பண்ணணும், முதல்ல சிலபஸ் எடுங்க, ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். எந்த யூனிட்டில் அதிக கொஷின் கேட்குறாங்களோ அந்த யூனிட்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஓகேங்களா. இப்போ நான் ஜிஎஸ்சில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கு முன்னாடி யூனிட் 8 வரைக்கும் இருந்தது ஓகேங்களா. இப்போது யூனிட் 6 வரைக்கும் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்னு சொல்லிட்டு இந்த கொஷின் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷின் கேட்குறாங்க. யூனிட் 6ல் நமக்கு 20 கொஷின் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த யூனிட் 6னால் என்னென்னா, ஆல்ரெடி நமக்கு ஓல்டு சிலபஸில் இருந்த யூனிட் 8ம் யூனிட் 9ம் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கிற யூனிட் 8 தான் யூனிட் 6ல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் சார்ந்த விஷயங்கள் வரும். அதாவது இலக்கியங்கள், தமிழ் இலக்கணங்கள் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, தமிழ் சார்ந்த விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் ஒரு சில கண்டென்ட்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10th சோசியல் இருக்குது. அதே மீறி திருக்குறள் கொடுத்துருக்காங்க, தமிழ் இலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், தமிழ் சமுதாய வரலாறுன்னு சொல்லிட்டு தமிழ் புத்தகத்திலையும் இது கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேர் டு ஸ்டடி நான் பின்னாடி வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு 20 கேள்வி. நீங்கள் எடுத்தோடனே யூனிட் 1 அறிவியலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. யூனிட் 6க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்து யூனிட் 5க்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் எக்கனாமி, இது கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன டாபிக் நீங்கள் வந்து கவர் பண்ணி படிக்கணும்னா 5 ஆண்டு திட்டங்கள் படிக்கணும், அப்புறம் திட்டக்குழு, அதுக்கப்புறமா நிதி ஆயோக்கு, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நிதி ஆணையம், இதை தவிர்த்து நம்ம வேறு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, இந்த ஆணையங்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரீசெண்டாக வந்து யாருன்னா பதவி ஏற்றுனாங்கன்னா அந்த பதவி ஏற்கிறது, யார் வந்து புதுசாக இப்போது தலைவராக இருக்காங்க, அவங்க என்ன வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது போல் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து, ஏன்னா லாஸ்ட்டில் நடப்பு நிகழ்வுகள், அப்போ இந்த டாபிக் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் நம்ம நியூஸில் பார்த்தா அதுவுமே படித்து வச்சுக்கணும். இது போல் விஷயங்கள் நம்ம இதில் படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி. இப்போ யூனிட் 6ல் ஒரு 20 கொஷின், யூனிட் 5ல் ஒரு 20 கொஷின், தென் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் யூனிட் 4 அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 15 கொஷின். இதுவே நமக்கு 55 கொஷின் ஆகிடுச்சு. மொத்தம் ஜிஎஸில் வந்து 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் 3 யூனிட் தரவாக படித்தாங்களே நீங்கள் என்ன பண்ணலாம், 55க்கு 50 கொஷின் போடலாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஷார்ட் பீரியடில் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், 55க்கு 50 கொஷின் நீங்கள் போட்டுடலாம். இதை தவிர்த்து மேக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 25க்கு ஒரு 20 கொஷின் ட்ரை பண்ணலாம். இதுவே என்ன ஆச்சு, நமக்கு 70 கொஷின் ஆகிடுச்சு. இதையும் மீறி நம்ம தமிழில் என்ன பண்ண போகிறோம், 100க்கு ஒரு 95 கிட்ட எடுக்க போகிறோம். எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட இதுவே நமக்கு 165 கொஷின் வருது. இதை தவிர்த்து நமக்கு என்ன இருக்குது, இன்னும் யூனிட் 3 இருக்குது, யூனிட் 2 இருக்குது, யூனிட் 1 இருக்குது. இதில் நம்ம வந்து சயின்ஸ் ஆப்ஷனல் தான் சொல்லுவேன், ஏன்னா ஒரு 5 கொஷின் தான் இருக்குது. சயின்ஸுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2-3 டாபிக்ஸ், அதாவது பயாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மனித நோய்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த மனித நோய்கள் டாபிக் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இந்த டாபிக் படிச்சுக்கங்களா. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அமிலங்கள், காரங்கள், உப்புகள், இதை படிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு 3 கொஷின் வந்து கவர் ஆகிடும். இதிலே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 5 கொஷினுக்கு நீங்கள் 2 இல்லைனா 3 போட்டுடலாம் நீங்கள் படிக்காமலே. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொன்னேன், யூனிட் 5, 6, 4 சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்தியா வரலாறு மற்றும் ஐஎன்எம், அதாவது இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் சொல்லுவாங்க, இந்தியன் வரலாறு, ஹிஸ்ட்ரி, ஜென்ரல் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இதுவும் இருக்குது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா 10 கொஷின் வரும். ஓகேங்களா? இதை படிச்சுக்கோங்க. ஜாகிரஃபி இது வந்து செகண்ட். ஓகேங்களா? தேர்டு தான் வந்து நீங்கள் புவியியலுக்கும் சயின்ஸுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜிஎஸ்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கும் கிட்டத்தட்ட வந்து 15லிருந்து 20 டாபிக்குள்ளே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம 75 டேஸ் ஒன்றும் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டாப்பிக்கு நீங்கள் 3 டேஸ் இல்லைனா 2 டேஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி 2 ஹவர்ஸ். ஓகேங்களா? டெய்லி 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸ் போட்டு பார்க்கணும். புக்கில் இருக்கிற கொஷின் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு ரெகுலராக வரணும். மொத்தமாக நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கூட எவ்வளோ வரும், ஒரு 15-16 டாபிக் தான் வரும். ஒரு டாப்பிக்கு 2 நாள்னு கணக்கு பண்ணால் கூட நீங்கள் 30 நாளில் என்ன பண்ணிடலாம், மேக்ஸு ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்து நீங்கள் ரிவிஷனுக்கே வந்துடலாம், ஏன்னா 75 டேஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மீறி எனக்கு 2 நாள் பத்தாது, 3 நாள் போட்டிங்கன்னா கூட 45 டேஸில் என்ன பண்ணிடலாம், நீங்கள் மேக்ஸ் வந்து முடிச்சிடலாம். பிகினர்ஸாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு எப்படி படிக்கிறது, அது ஒரு கொஷின் இருக்குல்ல. நீங்கள் தமிழுக்கு நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால், அதாவது நீங்கள் எனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை, அம்மா சமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற பிரச்சனை இல்லாதவங்க தமிழ் என்ன பண்ணிங்கன்னா மார்னிங் ஒரு 5 to 9, ஓகேங்களா, ஒரு 4 ஹவர்ஸ் தமிழுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் உங்களால் எழுந்துக்க முடியணும். ஓகேங்களா? அதாவது எனக்கு குரூப் 4 தான் எனக்கு வந்து ஒரு வேலை வாங்கணும் எனக்கு கனவு அப்படின்றவங்களாம் இந்த டைமிங்லாம் நம்ம பார்க்கக்கூடாது இந்த 2.5 மாதத்துக்கு. ஓகேங்களா? இதை நம்ம ஒரு சில விஷயத்தை தியாகம் பண்ணாதான் ஒரு சில விஷயத்தை அடைய முடியும். தமிழுக்கு நீங்கள் உங்களோட டைம் போட்டுங்க. மார்னிங் ஒரு 4 ஹவர்ஸ், அதுக்கப்புறமா வந்து
10 to 12 ஒரு 2 ஹவர்ஸு, ஆஃப்டர்நூன்லேருந்து ஒரு 4 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 10 to 12 ஹவர்ஸ் நீங்கள் பேச்சுலராக இருந்தால் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாப் 1000 ரேங்க்குள்ளே கண்டிப்பாக உங்களால் வர முடியும். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடணும். எதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கணுமோ அதுக்கு மட்டும் எடுத்துக்குங்க. எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு இப்போ டைம் இல்லை. ஓகேங்களா? தமிழுக்குலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிறதே படிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா தமிழுக்கு இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது எங்கேயோ போகும். ஓகேங்களா? தமிழுக்கு இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் நிறைய படிக்கணும், மொழித்திறன் பயிற்சி நிறைய படிக்கணும், ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற இலக்கணம் அது வந்து நான் தனியாகவே இலக்கணம் வந்து எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். 6th இலக்கணம், 7th இலக்கணம், 8th இலக்கணம் சொல்லிட்டு அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், தமிழுக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸு, ஜிஎஸ்க்கு ஒரு 4 ஹவர்ஸு, தென் மேக்ஸ்க்கு 2 ஹவர்ஸ்னு ஒரு நாளைக்கு நீங்கள் 10 to 12 ஹவர்ஸ் ஒதுக்கலாம். இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஒரு 4 ஹவர்ஸும் அப்புறம் வேலையை விட்டு வந்த பிறகு ஒரு 3 ஹவர்ஸ்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு 6 ஹவர்ஸ் வந்து படிக்க ட்ரை பண்ணலாம். அதாவது பஸ்ஸில் போகிற டைமு, மார்னிங் எழுந்துக்கிற டைமு, அதுக்கப்புறம் நைட்டு வந்த பிறகு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 2 ஹவர்ஸ், அப்பப்போ கிடைக்கிற கேஃபெல்லாம் படிக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா தமிழுக்கு 3 ஹவர்ஸ், மேக்ஸுக்கு 1 ஹவர், தென் வந்து ஜிஎஸ்க்கு 2 ஹவர்னு நீங்கள் பிரிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாவோ இருந்தால் இல்லை ஒர்க்கிங் பண்ணிகிட்டே நான் படிக்கிறேன் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் 12 ஹவர்ஸ் படிங்க. இல்லை எனக்கு வேலை செஞ்சுட்டே படிக்கணும் ஒரு மினிமம் 6 ஹவர்ஸாவது படித்தா தான் நம்மளால் வேலைக்கு போக முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதில் வேகன்சி கம்மியாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. கம்மியாக இருந்தால் என்னங்க, கண்டிப்பாக வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த நாள்லேருந்து நம்ம போயிட்டு ஜாப் வாங்குற வரைக்கும், ஓகேங்களா, ஜாப் வாங்குற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப் டு வந்து இது 10,000 வரைக்கும் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சது டபுள் ஆகும். ஓகேங்களா? டபுள் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. அப்போ இருக்கும்போது நமக்கு ஒரு ஜாப் தான் தேவை. நீங்கள் உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருங்க, நமக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. ஓகேங்களா? இந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறதுன்னு சொல்லிட்டேன் நான். பிஃபோர் நைட்டே, இன்றைக்கி நைட்டே நீங்கள் நாளைக்கு என்ன படிக்கணுன்ற டாபிக் முதற்கொண்டு நோட் பண்ணி வச்சிடணும். 1 வீக்கில் வந்து இந்த யூனிட் கவர் பண்ணணும். நாளைக்கு காலையில் வந்து இப்போது யூனிட் 6 எடுத்திருக்கீங்கன்னா அப்படின்னா இப்போ யூனிட் 6 நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு நான் தமிழ் சமுதாய வரலாறு படிக்க போகிறேன், நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்றத நோட் பண்ணி வச்சிடணும். மேக்ஸில் வந்து நான் சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் நாளைக்கு நான் போட்டு பார்க்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அழகு 1ல் நான் 6th to 12th இருக்கிற பிரித்து எழுதலும் சேர்த்து எழுதலும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாரி நீங்கள் நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு மறுநாள் காலை நம்ம என்ன படிக்கணுன்ற கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. 5 to 9 காலை எழுந்திருக்கீங்க, உங்கள் ரெகுலர் ரொட்டீனை முடிக்கிறீங்க, அந்த தமிழில் பிரித்து எழுதுகள் படிக்கிறீங்க, அது முடிஞ்ச உடனே அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஜிஎஸோ மேக்ஸோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது முடித்த பிறகு அப்பப்போ நடுவில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ இல்லைனா வந்து உங்களை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்படி நீங்கள் டைம் டேபிள் மாதிரி போட்டு நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 75 டேஸ்க்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸ்க்கு பார்த்தாச்சு, ஜிஎஸ்க்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டேன். அடுத்து தமிழுக்கு வரேன். தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணத்துக்கு தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், இலக்கணம், புக் பேக், மொழிபெயர்ச்சி திறன் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போ செய்யுள் உரைநடையெல்லாம் படிக்கக்கூடாதா அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி ரீடிங் பற்றி கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கங்க. செய்யுளுக்கு எப்படி நீங்கள் படிக்கணும்னா இது வரைக்கும் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாடல் வரிகள் வந்து எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. அந்த பாடல் வரிகள் மட்டும் நல்லா பார்த்துட்டு அந்த பாடலோட பொருள் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற சொல்லும் பொருளும் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, மொழிபெயர்ச்சி எல்லாமே படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம புக்கை படிக்க வேணாம், இலக்கணம் மட்டும் படித்தா போதும்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக, சந்திப்பிழியை நீக்கி எழுதுக, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிற உரைநடைக்கு நடுவில் இருக்கிற கண்டென்ட் தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி அது ஒரு டைம் படிச்சிருந்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடையை கரெக்டாக போகிறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போது தமிழுக்கும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போது நம்ம எப்படி படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகு 1ல் 25 கொஷின், அழகு 2ல் வந்து ஃபஸ்ட், இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அழகு 1, 2 எத்தனை கொஷின் ஆச்சு, இதுவே 25, 15, 40 கொஷின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எழுதும் திறனில் ஒரு 15 கொஷின். இது தமிழை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க, நம்ம மொத்தம் படித்து தான் ஆகணும். அதனால் தமிழுக்கு நீங்கள் எது ஃபஸ்ட்டு செகண்டே வேலை, நீங்கள் அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்குமே நீங்கள் படிச்சிருங்க. ஓகேங்களா? அது ஜிஎஸ்க்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கண்டென்ட் அதிகமாக இருக்கும். தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கொடுத்துருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது ஓகே.
அடுத்து இது வந்து என்னென்னா வேர் டு ஸ்டடி எங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வேர் டு ஸ்டடி தான். இது வந்து நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டைம் ஆகும். எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், வேர் டு ஸ்டடி எந்த இதுவில் நம்ம படிக்கணும், எந்த டாபிக் நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் நான் எப்படி கொடுத்துருக்கேன்ட்டு. இதெல்லாம் ஜிஎஸ்ஸு. இப்போ ஜிஎஸ்லேயே வந்து பாருங்கள், இப்போது வேற்றுமையில் ஒற்றுமை இருக்குல்ல, இந்த பக்கம் கொடுத்துருக்கிற இந்த 3 டாப்பிக்குமே வந்து புக்கில் எங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, ஒரு மதசார்பற்ற சமூக நல்லிணக்கம், இது எல்லாமே புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு நான் கொடுத்துட்டேன். அப்போ இது உங்கள் கையில் இருந்தால் என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும்ல. ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா இந்த பிடிஎஃப் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது இந்த பிடிஎஃப் நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். குரூப் 4 சிலபஸ் ப்ளஸ் வேர் டு ஸ்டடி நான் அப்படியே ஷேர் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணணும், அது நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஜிஎஸ்க்குமே இதில் வேர் டு ஸ்டடி இருக்குது, தென் தமிழுக்குமே இருக்கும். இப்போ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் எடுத்துட்டிங்கன்னா 10th படிக்கணும். அப்புறம் 11th பொருளாதாரம். 11th பொருளாதாரத்தில் என்ன டாபிக் படிக்கணும், 11th பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் யூனிட்டு, அதுக்கப்புறம் இந்தியா பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து நான் தமிழுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மேக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கு வந்து பர்சன்டேஜ் அது எங்கே படிக்கணும், 7th and 8th புக்கு, லாபம் நஷ்டம் 8th புக்கு, தனி வட்டி 7th புக்கு, கூட்டு வட்டி 8th புக்கு, இது போல் வந்து அதில் கவர் ஆகிறது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருப்போம். ஓகேங்களா, மேக்ஸ்க்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தமிழுக்கு பாருங்கள். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எழுது சேர்த்து எழுதல் எங்கே படிக்கணும் அப்படின்னா புணர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 6th to 8th வரைக்கும் இருக்கிற செய்யுள் பகுதியில் இருக்க அனைத்துமே நம்ம என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். அப்புறமா புணர்ச்சி எங்கெல்லாம் வருதோ அங்கே படிங்க. இதுக்கு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும். புணர்ச்சி விதிகள் படிச்சுக்குங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது எல்லாமே புணர்ச்சி எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க, பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல். ஆனால் முக்கியமாக என்ன விஷயம்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற பிரித்து எழுதுக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து குறில் நெடில் வேறுபாடு எங்கே கவர் ஆகுது, சந்திப்பிழைக்கு என்னெல்லாம் படிக்கணும், லகர இது மயங்கொலி பிழைகள் வேறுபாடு, அது இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், அப்புறம் ஒருமை பன்மை அறிதல், வேர் சொல் வினை முற்று வினை எச்சம் இதெல்லாம் எங்கே படிக்கணும். அதுக்கப்புறம் சொல்லகராதி எங்கே கவர் ஆகுது. அப்புறம் அழகு 3 கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அது எங்கே படிக்கணும். இது போல் சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்குமே வாசித்தல் திறன், அழகு 6, அழகு 7ன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருக்கோம். கடைசியாக நாமக்கல் கவிஞர், தமிழொலி இவங்கெல்லாம் எங்கே படிக்கணும். ஓகேங்களா. லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகு 7 வந்து நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள், திருக்குறள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் 20 டாபிக் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, இனியவை 40ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். எங்கே படிக்கிறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்குதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பிடிஎஃப் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணி விட்டுறேன். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. தென் வந்து வேறு என்னெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எப்படி வந்து தமிழில் வந்து 95 எடுக்கிறது, 95+ எடுக்கிறது இப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. தமிழில் 95+ எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 6th to 12th நியூ புக் படிச்சிருக்கணும், 6th to 12th ஓல்டு புக் படிச்சிருக்கோம், நியூ புக்கில் சிறப்பு தமிழும் படிச்சிருக்கணும். அதாவது 6th to 10th வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. சிறப்பு தமிழ் 11th 12th வரும்போது பாக்ஸ் கண்டென்ட்டும் புக்கை பேக்கும் அது சிலபஸில் யாருன்னா கவர் ஆகியிருந்தாங்கன்னா அதை மட்டும் பார்த்துக்குங்க. அது 11th 12th வந்து அப்படி படித்தா மட்டும் போதும். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஓகேங்களா. எதனா ஒரு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா வந்து எதனா யூடியூப்பில் டெஸ்ட் வைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் நாமளே வந்து சேனலில் தமிழுக்கு இப்போ 16 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் அது மாதிரி எதனா ஒரு சேனலை வந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் தமிழில் வந்து நிறைய டெஸ்ட் போடணும். முதல்ல ரீட் பண்ணிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு படிக்கிறீங்களா, அப்போ ரிவிஷன் பண்ணுறீங்களா, டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபரன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம சேனல்லே ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஜிஎஸ்க்கு தமிழுக்கும் போட்டிருக்கோம், மேக்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தமிழுக்கு வந்து டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கும் ஜிஎஸ்க்கும் நம்ம டெஸ்ட் கொடுப்போம். எப்போயுமே ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டே வந்து என்னென்ன பண்ணணுன்ற பிளான் இருக்கணும்.
ஃபஸ்ட்டு படிக்கிறோம், அப்புறம் ரிவிஷன் பண்ணுறோம், அப்புறம் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம், உங்களை அனலைஸ் பண்ணுறீங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை திருத்திக்கிறீங்க, அகைன் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க, அப்புறமா ஃபைனலாக தான் நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க. இத்தனை ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது தமிழாக இருந்தாலும் ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் ஓகேங்களா. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிற மேக்ஸ் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், இப்போ HCF LCM படிக்கிறீங்க, புக்கில் இருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் குரூப் 4ல் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபினிஷ். ஓகேங்களா. இப்போது நமக்கு வந்து நான் சொன்ன அளவில் நீங்கள் மார்க் எடுக்கணும், படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும், உங்களை நீங்கள் திருத்திக்கணும், அகைன் நீங்கள் படித்து உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரணும் மார்க்கில். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை மற்றவங்கள விட உங்களை வந்து ஒவ்வொரு இப்போ தமிழில் நீங்கள் 85 கொஷின் உங்களால் எடுக்க முடியுது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் படிச்சிங்கன்னா நீங்கள் 95+ கண்டிப்பாக எடுக்க முடியும். மற்றவங்கள விட உங்களால் ஒரு 5 to 10 கொஷினாவது உங்களால் அதிகமாக எடுக்க முடியும். ஜிஎஸ்லேயும் அது மாதிரி தான். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 10+ கொஷின் உங்களால் கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக எடுக்க முடியும். ஓகேங்களா. அதாவது கொஷின் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இந்த விஷயம் இதில் சொல்ல வந்த எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இப்படி நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்க, இந்த 75 டேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த குரூப் 4ல் கண்டிப்பாக உள்ளே போக முடியும், ஒரு ஜாபும் கெட் பண்ண முடியும். இந்த 75 டேஸில் வந்து நான் ஸ்டடி பிளான் நீங்கள் ஒரு டேக்கும் போட்டுக்கணும். ஓகேங்களா. 1 வீக்கில் வந்து ஃபுல்லாக ஒரு பிளானும் டே பை டே ஒரு பிளானும் போட்டுக்கணும். இப்போ பாலிட்டி நீங்கள் படிக்கிறேன், இந்த வீக்கில் நான் பாலிட்டி ஃபுல்லாக படிச்சிடணும், இல்லை 10 டேஸில் பாலிட்டி படிச்சிடணுன்றத ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி, பெரிய பிளான் ஒன்று, சின்ன பிளான் ஒன்று. ஓகேங்களா. அந்த பெரிய பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா அழகு 1 தமிழ் முடிச்சிருக்கணும், அப்புறமா வந்து மேக்ஸில் ஒரு 2 டாபிக் முடிச்சிருக்கணும், ஜிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கணுன்ட்டு பெரிய பிளான் 1 வீக்கான பிளான் 7 டேஸ் பிளான் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டே பை டே ஒரு டாப்பிக்காக தனித்தனியாக பிரித்து நீங்கள் 7 டேஸ்க்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த 7 டேஸ் ஃபினிஷ் பண்ணதை என்ன பண்ணணும், அகைன் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்துக்கான பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இல்லைனா வந்து 6 நாள் படிச்சுட்டு ஒரு நாள் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அடுத்த வாரத்தை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்படிலாம் நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த குரூப் 4ல் ஈஸியாக உள்ளே போக முடியும். நீங்கள் பேச்சுலராக இருந்தால் கண்டிப்பாக அந்த 2.5 மாதத்தை யூட்டிலைஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸரெல்லாம் ஆகலாம். ஓகேங்களா. இதில் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஏஜ் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குப்பா. 10th நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஏஜ் வந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பிடிஎஃபாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃபில் பாருங்கள். ஏன்னா தப்பாக நம்ம சொல்லக்கூடாது. டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஒரு ஏஜ் இருக்குது. மினிமம் உங்களுக்கு 18 ஏஜ் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கணும். விஓ ஆகிறதுக்கு 21 ஏஜ் ஃபினிஷ் ஆகிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு பிசியா, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகிரியா, எஸ்சியா, எஸ்டியான்னு ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் அதில் இருக்கும். நான் அந்த பிடிஎஃபும் வந்து டெலகிராமில் இருக்குது, அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.